ஸோ அப்பா ஊர் கதெல்லாம் பேசிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிட்டு. என்ன இது? வயிறு கபகபான் பசிக்கு, கையெல்லாம் அரிக்கு. என்ன செய்ய? இந்த வெள்ளை மண்டிக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம். தப்பு தப்பு தப்பு. சும்மா ஃபோன் பண்ணால் தோத்த ஆக்கலையா, நான் சோறு சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லி ஆடுவான். இப்போ என்ன செய்ய? ஏதாச்சும் ஒரு பிட்டை போடுவோம். இன்னைக்கு எப்படி சோறுன்னு ஆக்க முடியாது. ஊர் கதையை பேசிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிட்டு. பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு சொல்லி. ஹலோ, யாரு? யாரா? யாருன்னு சொல்லி கேட்குறீங்க? நானுங்க அனிதா பேசுகிறேன். சொல்லு அனிதா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு தான் வருவேன். சொல்லு, என்ன விஷயம்? அச்சோ, சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறானே, என்ன செய்ய? சரி, எனக்கு என்ன தெரியாதுதா, ஆரம்பிப்போம். ஹலோ, லைனில் இருக்கேன் அனிதா, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கு, சொல்லுமா, இந்த வீட்டுக்கு வந்துடுறேன். எப்பா நெஞ்செல்லாம் ஒரே எரிச்ச. ஏங்க வீட்டுக்கு வர போறீங்களா சாப்பிட்றதுக்கு? நான் எதுவும் சமைச்சு வைக்கலங்க, எனக்கு ஜலதோஷமும் ஜுரமும் அடிக்கு. அதனால தான் நான் எதுவும் செஞ்சு வைக்கலைங்க. வரும்போது நீங்களே ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. அப்படியா? என்னம்மா வாங்கிட்டு வரட்டும்? பிரெட்டும் பால் வாங்கிட்டு வரட்டுமா? எது பிரெட்டும் பால் வாங்கிட்டு வர போறீங்களா? அப்படி எப்படி வாங்கிட்டு வந்து போறீங்க? பாய் கடையில் போய் சூடா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. சூடு சூடா சாப்பிட்டா ஜலதோஷம் எல்லாம் குறைஞ்சிடும் சொன்னாங்க. அதனால தான் சொல்றேன், வாங்கிட்டு வரீங்களா? ஓ அப்படியா? சூடா பிரியாணி சாப்பிட்டா ஜலதோஷம் நின்றுடுமா? சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன். வெய்யி. யாருக்கிட்ட? அனிதாவ கொக்க. நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்தேன், அது யாராலும் மாற்ற முடியாது. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மெழுகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். அடி பாவி, அத்தனையும் நடிப்பா பிரியாணிக்காக? சி, என்ன பொம்பளையாப்பா.